உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படியான பலன குடுக்க போகுது? அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி வந்து கும்ப ராசியிலிருந்து பயிற்சி ஆயிட்டு மீன ராசிக்கு போறாரு. இந்த மீன ராசி வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடம். அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. ஸோ ஏற்கனவே கண்ட சனி 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இருந்து சனி இயங்கிட்டு இருந்தாரு. நெறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. 7ஆம் இடத்துலனா திருமண ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி 2 1/2 ஆண்டுகள் அங்கிருந்து உங்கள வந்து திருமண வாழ்க்கையில, மன வாழ்க்கையில, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் குடுத்துட்டு இருப்பாரு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்பயுமே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அவருக்கு குரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில 7ஆம் இடத்து சனியுமே வந்து சிம்ம ராசிக்காரர்கள பாதுகாப்பா தான் கூட்டு வந்துட்டாரு. இப்ப அவரை அடுத்ததா 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடம் தான் சனியோட உச்சபட்சமான சங்கடங்கள குடுக்கக்கூடிய ஸ்தானமா வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அதாவது அட்டம சனி காலம் வந்து ரொம்ப பொல்லாத காலம்னு சொல்லுவாங்க. வீண் பழி, அவப்பெயர்கள், செய்யாத தப்புக்கு வந்து குற்றம் அனுபவிக்கிறது, தண்டனை அனுபவிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய வேலைகள். அதுபோக 8ஆம் இடம்ன்றது ஆயுள் பாவம்ன்றதுனால வந்து அ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து சிலர் கவனம் இருக்கணும். அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படிலாம் இருக்குமா? உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து வீண் பாவம், பழி எல்லாம் நம்மள வந்து சேருமா? தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமா? அவப்பெயர் ஆகுமா? நம்ம இந்த மாரி ஆயுள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருமா? அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. இது வந்து பொது விதி. பொது விதிய நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறாதீங்க. பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பயப்படுறதுன்றது வந்து அது வந்து ரொம்ப தவறான செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் தலைவன். எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான். ஸோ நீங்க எதுக்குமே கலங்கக்கூடாது. அரசன் என்னைக்குமே கலங்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வர விஷயம் அதுதான். ஏன்னா, நீங்க கலங்குறதுக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா, சனி பகவான் வந்து உங்கள வந்து என்ன சொல்றது? 7ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் இடத்துக்கு போறாருன்றது மட்டும் இல்லாம, அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதின்ற அடிப்படையில 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போறதுன்றது வந்து கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையிலயும் விதி வேலை செய்யும். அந்த வகையிலயும் சனி 8ஆம் இடத்துக்கு போறது உள்ளபடியே நல்ல யோகம் தான். உங்க ராசிக்கு 8ஆம் இடமும் வர்றது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழனுடைய வீடு. குரு பகவான் முழு சுபகிரகமான குரு பகவானோட வீடு. அவர் உங்களுக்கு யோகஸ்தானத்து அதிபதியும் அவர்தான். ஸோ அவருடைய வீட்டுக்கு போய் அமரக்கூடிய சனி பகவான், அவருக்கே ஒரு சுபத்தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல பலன்லாம் குடுக்க போறாரு. 8ஆம் இடத்து சனி அப்படின்னா வந்து, உங்களுக்கு வெளியிடங்கள்ல, வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு இது மூலியமாலாம் தொடர்புகள் ஏற்பட்டு நல்ல பொருளாதார முன்னேற்றமும், உங்க உழைப்புக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல்ல ஒரு மதிப்பும், மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்ன்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ, அதனால அஷ்டம சனிய பார்த்து சிம்ம ராசிக்காரர்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்ல. கூடுதலா தனிச்சு சனி பகவான் மட்டும் இயங்க போறது கிடையாது ராசிக்கு. ஒரு ராசிக்கு பலன் எடுக்கும்போது வந்து நம்ம வந்து சனிய மட்டும் வச்சு பலன் சொல்றது கிடையாது. ஏனைய கிரகங்களையும் சேர்த்து பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதில ஆண்டு கிரகங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல தற்சமயம் இருந்துட்டு இருக்கிறாரு. சனி பெயர்ச்சியிலேருந்து ஒரு 2 மாதத்தில மே மாதம் 26ஆம் தேதி அவர் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வந்துருவாரு. உச்ச வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா கடக ராசிக்கு வர்றாரு. கடக ராசியிலேருந்து அவருடைய பார்வை சனி மேலயும் விழுகும். சனி பகவானுக்கும் கிடைச்சிரும். சனி பகவானுக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கும்போதே வந்து சனி பகவான் முழுமையா உங்களுக்கு யோக பலன்கள மட்டும் தான் குடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட. அஷ்டம சனி காலமா இருந்தா கூட சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது. நீங்க எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றியாக போகுது. அ கையில பணப்புழக்கமும் சிறப்பா இருக்க போகுது. காரணம் உங்களுடைய யோகநாதன், பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்த குறிக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்ல கடக ராசியில உச்ச பலம் பெறாரு. தனகாரகன் உச்சம் பெற்றா தன புழக்கத்துக்கு பிரச்சனை இல்ல. கை நிறைய காசு புழங்கும். சந்தோஷமா, ஹேப்பியா நீங்க இருக்கலாம். மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு.
அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆறாரு. குரு பெயர்ச்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கும் வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம, இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில அ எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மிக மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்த இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் ஏற்பட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர்ற காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.